பாகிஸ்தானியர்கள் சமூக ஊடகங்களில் பிவிஆர் கேப்பபிலிட்டி அப்படின்னு வந்தால் பாகிஸ்தானை எந்த ஒரு கும்பனாலையும் அசைக்க முடியாது அப்படின்னு பயங்கரமாக ப்ராபகேண்டாவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற தருணத்தில் சமீபத்தில் வெளியான ஒரு ரிப்போர்ட் இந்தியா கிட்ட 2000க்கும் மேற்பட்ட ஏர் ஏவுகணைகள் இருக்குது அப்படின்ற ஒரு பகிரங்கமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் படி எத்தனை ஏவுகணைகள் இந்தியா கிட்ட இருக்குது, அதில் என்னென்ன டைப்ஸில் இந்தியா கிட்ட இருக்குது, ஒவ்வொன்றோட திறன் என்ன, அதில் இந்தியன் மேக்குன்றது எத்தனை அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு விதமான காம்பேட். இந்த காம்பேட்டில் நம்ம ஒரு ஏவுகணையை ஏவுறோம் அப்படின்னா அந்த ஏவுகணை எதிரி போர் விமானத்தை விஷுவல் ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் சுமாராக 30லேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டார்கெட்டை அடித்து காலி பண்ணும். இதுதான் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச். இந்த கேப்பபிலிட்டி அப்படின்றது பாலாகோட் ஸ்ட்ரைக்கு முன்னாடி இந்தியா கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு பாகிஸ்தானை கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் 2019க்கு அப்புறமா இந்தியா பியாண்ட் விஷுவல் ரேஞ்சில் கொட்டி கட்டி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதோட ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஐஏஎஃப் இன்வென்ட்ரியில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பிவிஆர் கேப்பபிள் மிசைல்ஸ் இருக்குது. இந்த 2000 ஏவுகணைகளில் டாப்பில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்மளோட மீட்டிஆர் ஏவுகணை தான். 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க. இந்த பிவிஆர் 36 ரஃபேல் விமானங்களுக்கு மட்டுமே தான் நம்ம வாங்கினது. ரஃபேலை தவிர்த்து நம்மளோட மிராஜ் மாதிரியான போர் விமானத்திலோ இல்லை சுக்காய் சூ-30ஸ்லையோ இந்த குறிப்பிட்ட ஏவுகணையை பயன்படுத்த முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு நிறுவனத்துக்கிட்ட நம்ம நிறையவே ரெக்வஸ்ட் வச்சுருந்தோம், இதை எப்படியா சுக்காய் சூ-30லையோ இல்லை நம்மளோட தேஜஸ் போர் விமானத்திலோ இண்டெக்ட் பண்ணிட முடியாதா அப்படின்னு. அதற்கு ஃப்ரெஞ்சு நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. பட் அவங்க கொடுத்துருக்க ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய ரேடார்ஸ் மற்றும் இஸ்ரேலி ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் இது ரெண்டில் மட்டும்தான் நீங்கள் மீட்டிஆரை இண்டெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை. அதை தவிர்த்து உங்களால் இண்டிஜினஸான ரேடார்ஸை இந்த போர் விமானங்களில் பொருத்த முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இண்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃப்ரெஞ்ச் இன்ஜினியர்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி உள்நாட்டில் வீரபக்ஷா ரேடார் மற்றும் இஸ்ரேலி ரேடார்களை எடுத்துவிட்டு உள்நாட்டில் தயாரான உட்டம் ஏஎஸ்ஏ ரேடாரை நம்மளோட தேஜஸில் பொருத்துறதுக்கான வேலைகளில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மீட்டிஆர் அப்படின்றது 200 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற ஒரு பிவிஆர். இந்த பிவிஆர் கரண்ட்டாக நம்மளோட 36 ரஃபேல் போர் விமானங்களுக்கு மட்டுமே தான். அதை தவிர்த்து எந்த போர் விமானத்திலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ இதில் ஒரு 250 ஏவுகணை இருக்கா. அடுத்தது நம்மளோட சுக்காய் சூ-30. இந்த போர் விமானம் தான் ஐஏஎஃபோட பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். இதற்காண்டி ஏர்லி 2000s இந்த போர் விமானத்தை நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப இது கூடவே சேர்த்து R-77 ஆர்டர் பண்ணோம். R-77ல் 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்றுத்தோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்து ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு வேரியண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க, வெம்பிள் அப்படின்னு. அதோட ரேஞ்ச் வந்து 110 கிலோமீட்டர். இப்போ இந்த 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கிற R-77 இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக 1000 இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த 1000 அப்படின்ற நம்பரில் பல ஏவுகணைகள் வந்து சர்வீசபிலிட்டியின் காரணமாக இப்போ நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக 500லேருந்து 600 ஏவுகணைகள். நம்ம இதை 500 ஏவுகணைகள்னு வச்சுக்கலாம். அடுத்தது 2019க்கு அப்புறமா பாலாகோட் ஸ்ட்ரைக்கில் நம்ம பிவிஆர் கேப்பபிலிட்டியில் எப்படி லாக் ஆகிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ இம்மீடியட்டாக ரஷ்யர்கள்கிட்ட இந்த R-77 மீடியம் ரேஞ்ச் ஏவுகணை இருக்குது பார்த்தீங்களா, இதோட அட்வான்ஸ்டு வேரியண்ட்டான வெம்பில் நம்ம வாங்குகிறோம். அது கிட்டத்தட்ட 400 அப்படின்ற நம்பரில் வாங்குகிறோம். அது கூடவே சேர்த்து R-73 ஷார்ட் வேரியண்ட்டையும் வாங்குகிறோம். அது வந்து 300 அப்படின்ற நம்பரில். ஸோ மொத்தமாக 700 ஏர் ஏவுகணைகள் 2019க்கு அப்புறமா மட்டுமே நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதில் R-77ஓட அட்வான்ஸ்டு வேரியண்ட் ஒன்று, R-73 அப்படின்ற ஷார்ட் ரேஞ்ச் வேரியண்ட் ஒன்று. இப்போ மீட்டிஆரோட கணக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த R-77 R-73ஓட கணக்கு எடுத்தோம்னாலே கிட்டத்தட்ட 1500 ஏவுகணைகள் வரும். இது போக இன்னும் பல ஏவுகணைகள் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்த்ரா மாக்-1 ஏவுகணை. அஸ்த்ராவை பொறுத்த வரைக்கும் இதோட டெஸ்டிங் ஃபேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இண்டக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை சுக்காய் போர் விமானங்கள்லேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த அஸ்த்ரா ஏவுகணையை நம்மளோட ரஃபேல் போர் விமானத்துலேருந்து பயன்படுத்தலாம். பட் இப்போதைக்கு கரண்ட்டாக அந்த இண்டக்ஷன் முடியலை. இன்னும் அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெஞ்சு விஞ்ஞானிகளோட. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட சோர்ஸ் கோட் கொடுத்தா தான் ரஃபேல் போர் விமானத்தில் இந்த ஏவுகணையை இண்டெக்ட் பண்ண முடியும். ஸோ அஸ்த்ரா மாக்-1 எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 அப்படின்ற நம்பரில் ஏற்கனவே இந்திய விமானப்படை அஸ்த்ரா மாக்-1 இந்தியாவில் இருக்கிற சுக்காய் போர் விமானங்களில் இண்டெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அஸ்த்ரா மாக்-1 மாக்-2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீகா அப்படின்ற ஏர் ஏவுகணை தான், MICA. இந்த குறிப்பிட்ட ஏவுகணை வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணை. பட் இதை ஷார்ட் ரேஞ்ச் கேட்டகரிலையும் சேர்க்க முடியாது, அதே மாதிரி மீடியம் ரேஞ்ச் கேட்டகரிலையும் சேர்க்க முடியாது. ஏன்னா இதோட ரேஞ்ச் வந்து 60 கிலோமீட்டர். ஷார்ட் ரேஞ்சுனா 30ல் இருக்கும், மீடியம்னா 80க்கு மேலே இருக்கும். பட் இதோட ரேஞ்ச் வந்து 60 கிலோமீட்டர்.
இந்த குறிப்பிட்ட மீகா அப்படின்ற ஏவுகணையை நம்ம எதில் இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட மிராஜ் 2000 போர் விமானங்கள்லையும் ரஃபேல்லையும் இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 போர் விமானங்களை தவிர்த்து வேறு எந்த போர் விமானத்துலேயும் இந்த ஏவுகணைகளை இண்டெக்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஏவுகணைகளை அவங்களோட விமானத்தில் மட்டும்தான் இண்டெக்ட் பண்ணி வைக்கிற மாதிரி பேசுவாங்க, வேறு எந்த விமானத்துலையும் அதை இண்டெக்ட் பண்ண விட மாட்டாங்க. பட் இஸ்ரேலிஸ் அப்படி கிடையாது. இஸ்ரேலோட டர்பி ஏவுகணையையும் அவங்களோட பைத்தான் ஏவுகணையையும் நம்மளோட எல்லா போர் விமானங்களையும் இண்டெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டர்பி பைத்தான்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட Su-30 போர் விமானங்கள்லேயும் இண்டெக்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் நம்மளோட MiG-29 UPG அப்படின்ற விமானத்தில் இண்டெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச் இந்த 3த்துக்குமே நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்டாக் பைல்ஸ் இருக்குது. லாங் ரேஞ்ச் அப்படின்றப்ப பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 300 கிலோமீட்டருக்கு மேலே போனால் தான் லாங் ரேஞ்சு, 200 ஒரு லாங் ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேட்டில் 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஒரு டார்கெட்டை நீங்கள் அடிக்கணும்னா அந்த டார்கெட் ஒரு ஸ்லோ மூவிங் டார்கெட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவேக்ஸாவோ இல்லை ஏரியல் ரீஃபில்லிங் டேங்கர்ஸாவோ இருக்கணும். அதை தவிர்த்து வேறு எந்த டார்கெட்டையும் நீங்கள் 300 கிலோமீட்டர் தள்ளிலாம் அடிக்க முடியாது. அப்படியே நீங்கள் 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஏவுகணை வச்சுருந்தாலும் அந்த டார்கெட் 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிறப்ப அந்த ஏவுகணையை ஃபயர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஏவுகணை அதோட எனர்ஜி ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே டார்கெட்டை போய் சேரும். நீங்கள் 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டார்கெட்டை 300 கிலோமீட்டர் ரேஞ்சில் வச்சு இருக்கக்கூடிய ஏவுகணையை வச்சு அடிச்சிங்கன்னா அந்த ஏவுகணை அந்த 300 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்குள்ள டார்கெட்டு 450 கிலோமீட்டர் தள்ளி போயிடும். ஸோ இதன் காரணமாக தான் 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஷார்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸு, மீடியம் செகண்ட் ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த என்கவுண்டர் அதிகபட்சம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் நடக்கும். 150, 200 ரொம்ப ரேர் கேஸில் தான் நடக்கும். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர்லேயே அதை நீங்கள் பார்க்கலாம். 60 to 80 தான் அதிகபட்சம் நடக்கிறது. ஸோ அதனால தான் எல்லா நாடுகளும் என்ன பண்ணுறாங்க, இந்த 60 to 80 கிலோமீட்டர் ரேஞ்சில் எப்படியாச்சும் ரொம்ப ரிலையபிளான ஒரு ஏர்டிஆர் ஏவுகணையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணுங்கருத்தமாக இருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷார்ட் ரேஞ்ச் ஏர்டிஆர் ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல் மட்டுமே R-73, மீகா, அதுக்கடுத்து நம்மளோட இஸ்ரேலி பைத்தான், டர்பி இந்த மாதிரியான ஏவுகணைகள்லாம் வந்துடுது. அண்ட் மீடியம் ரேஞ்சுக்கு அஸ்த்ரா மார்க் 1, R-77, R-77ஓட லேட்டஸ்ட் வேரியண்ட்டு மீட்டிஆர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிவிட்டு அஃபிஷியலாக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1550 வரும் அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். பட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பப்ளிக்காக பேச முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மீகாவோட நம்பர்ஸ் எத்தனை அப்படின்றது இப்போ வரைக்கும் அன்டிஸ்க்ளோஸ்டாக இருக்குது. எத்தனையை நம்ம வாங்கியிருக்கோம், அதில் எத்தனை ஆப்ரேஷனில் இருக்குன்றது தெரியல. பைத்தான், டர்பி இந்த ஏவுகணைகள் இரண்டையுமே தேஜஸ் மார்க் 1 போர் விமானத்தில் சோதிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும். மீகாவை சோதித்து பார்க்கல, டர்பியை மட்டும் சோதித்து பார்த்துருக்காங்க, பைத்தானை சோதித்து பார்த்துருக்காங்க. இது ரெண்டில் எத்தனை ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது தெரியல. அண்ட் மீகா ஷார்ட் ரேஞ்சுக்கு நம்ம ரஃபேல்லையும் பயன்படுத்துகிறோம், மிராஜ் 2000லையும் பயன்படுத்துகிறோம். இது நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ அஃபிஷியல் ரெக்கார்ட் படி சுமாராக 2000 ஏவுகணைகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு இந்திய விமானப்படை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அன்அஃபிஷியலாக இந்தியா கிட்ட எத்தனை ஏர்டிஆர் ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்திய விமானப்படைக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R-77 நிறைய வேரியன்ட்ஸ் வந்து நம்மளால் பயன்படுத்த முடியலை, அதோட சர்வீசபிலிட்டி பிரச்சனை இருக்குது. அண்ட் அதை விட ரொம்ப ரிலையபிளான ஏர்டிஆர் ஏவுகணைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதாவது ஏர்லி 2000s நம்ம ஆர்டர் பண்ண 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய R-77 ஏர்டிஆர் ஏவுகணை. இந்த ஏவுகணையை எடுத்து அதை தரையிலேருந்து லான்ச் பண்ணுற மாதிரி இந்திய விமானப்படி மாடிஃபை பண்ணியிருந்தாங்க. அதோட பேர் சம்மர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பாக மாற்றிட்டாங்க எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஸ்டாக் பைல்ஸை வச்சு. ஏன்னா எப்படி இதை நம்ம பயன்படுத்த முடியாது ஏர்டிஆருக்கு, அதுக்கு பதிலாக சர்ஃபேஸ் ஏராக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்திய விமானப்படை இதுலேயுமே இறங்கியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிட வேண்டியது. ஸோ இந்த லாஸ்ட் விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான கன்க்ளூஷனுக்கு வரலாம். போதுமான அளவுக்கு இந்தியா கிட்ட ஏர்டிஆரில் ஸ்டாக் பைல் இருக்கிற காரணத்தினால தான் ஸ்டாக் பைலில் இருக்கிற ஏர்டிஆர் ஏவுகணை எடுத்து சர்ஃபேஸ் ஏராக மாற்றுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்தியாவோட ஏர்டிஆர் கேப்பபிலிட்டியில் எவ்வளோ ஸ்டாக் பைல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு நான் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இது எல்லாமே பப்ளிக்லி அவைலபிள் டேட்டாஸ். அதாவது இந்திய விமானப்படை இதற்கு முன்னாடியே நம்மளோட ப்ரெசன்ட் மீடியா அவுட்லெட்ஸுக்கு செய்திகளாக வெளியிட்ட செய்தியை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எந்த வகையிலும் ஒரு இராணுவ ரகசியம் கிடையாது. அண்ட் இதனால் இந்திய இராணுவத்துக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்பட போகிறதும் கிடையாது.
அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வழக்கம் போல் வரவேற்கப்படுகின்றன. அப்புறம் இந்த மாதிரி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிபிடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.